எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆழமான விளக்கத்துக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிகச் சிறப்பான விஷயத்தை அலச போறோம். இது ஏதோ கடமைக்கு சில தகவல்களை தெரிஞ்சுக்கிற ஒரு பதிவு கிடையாதுங்க. காலத்தால் அழியாத நம்ம தமிழ் தத்துவங்களை இன்றைய நவீன உலகத்துல நம்ம வெற்றிக்கான ஒரு ப்ளூ பிரிண்டா எப்படி மாற்றுவது அப்படிங்கறத பத்தின ஒரு முழுமையான மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்குவோம். வையத் தலைமைக்குள் 100 வருஷத்தை கடந்த ஒரு அதிர்வலைகளை உருவாக்குற கவிதை வரியது. மகாகவி பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடியில வர வைர வரிகள். வெறும் 3 வார்த்தைகள்ல உலகத்தையே ஆளும் அளவிற்கான ஒரு மிகப்பெரிய உந்துதலை அவர் கொடுத்திருக்காரு. இந்த மிகச்சரியான வாக்கியத்தை தான் முன்னாள் தலைமைச் செயலாளரும் பிரபல எழுத்தாளருமான திரு வே. இறையன்பு அவர்கள் தன்னுடைய மிகச்சிறந்த சுயமுன்னேற்ற நூலோட தலைப்பாகவும் கருப்பொருளாகவும் வச்சிருக்காரு. சரி, இதுல நாம கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். இதுக்கு உண்மையில என்ன அர்த்தம்? வையம் அப்படின்னா உலகம், தலைமை அப்படின்னா வழிநடத்துற திறன், கொள் அப்படின்னா அதை அடைவது. மொத்தத்துல உலகத்தை வழிநடத்துற அளவுக்கு நீ உயர்ந்து வாழு அப்படிங்கறதா இதோட பொருள். நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ அதிகாரத்தை தேடி ஓடுறதையோ மத்தவங்கள அடக்கி ஆள்றதையும் குறிக்கல. மாறாக உங்களுடைய அறிவு, அறநெறி, அப்புறம் மனித நேயம் மூலமா எப்படி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இது பேசுது. பாரதியார் இந்த வரிகளை எழுதினப்போ அவர் ஏதோ பழைய ஒழுக்க நெறிகளை மட்டும் நமக்கு போதிக்கல. அச்சம் தவிர், ஆண்மை தவிரேல், ஈகை திறன், உடலினை உறுதி செய் அப்படின்னு இளைஞர்களை உலகளாவிய சிந்தனை கொண்டவர்களா, தன்னம்பிக்கை மிக்கவர்களா, முக்கியமா ஒரு புரட்சிகரமான மனப்பான்மை கொண்டவர்களா தயார் செய்யறதுக்கான ஒரு நேரடி அழைக்குவலாவே இது அவர் அமைச்சார். உங்களோட உடலையும் மனதையும் நீங்க எந்த அளவுக்கு வலிமையா வச்சிருக்கணும் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவாவே காட்டுது. திரு இறையன்பு அவங்களோட புத்தகத்தின் அடிப்படையில ஒருத்தரோட தலைமைத்துவ பரிணாம வளர்ச்சிய நம்ம 5 முக்கிய தூண்களா பிரிக்கலாம். தலைமை குணம், பயத்தை உடைப்பது, சுய ஒழுக்கம், அறிவு மட்டும் போதாதுங்கிற புரிதல், அப்புறம் சமூக பொறுப்பு. இந்த 5 விஷயங்களை நம்ம படிப்படியா பார்ப்போம். இது உங்களோட பர்சனல் மற்றும் ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு பெரிய மாஸ்டர் கிளாஸா கண்டிப்பா அமையும். முதல் பகுதி, தலைமை என்பது ஒரு குணம். இன்றைய நவீன உலகத்துல லீடர்ஷிப் அப்படின்னா என்னங்கிறத நாம பல நேரங்கள்ல ரொம்பவே தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கான தெளிவுதான் இது. இந்த ஒப்பீட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா தலைமை அப்படிங்கிறது ஒரு நாற்காலி கிடையாது, அது ஒரு குணம். உங்களோட பதவி, அதிகாரம் இல்லனா நீங்க செய்யற வேலையோட டைட்டில் உங்களை ஒரு லீடரா ஆக்கிடாது. ஒரு மனிதன் எப்போ தான் எண்ணங்களை சரியா கட்டுப்படுத்தி நேர்மையா இருந்து தன்னை சுத்தி இருக்கிறவங்கள இன்ஸ்பயர் பண்றானோ அப்போதான் அவன் உண்மையான தலைவனாகிறான். ஆக குணம்தான் ஒருவரை தலைவனாக்குதே தவிர அவர் உட்கார்ந்திருக்க நாற்காலி இல்ல. இரண்டாவது பகுதி, பயத்தை உடைத்து உயர். உலகத்துல இருக்கிற அத்தனை நல்ல குணங்களும் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வான பயத்தை நீங்க உடைக்கலன்னா இந்த குணங்களால ஒரு சின்ன பிரயோஜனமும் இல்ல. பாரதியாரோட அச்சம் தவிர் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா விளக்குது. பயப்படுற ஒரு மனம் எப்பவுமே தோல்விக்கு பயந்து நடுங்கும், புதுசா எதையுமே கத்துக்க மறுக்கும், ஈஸியா முயற்சியை விட்டுடும். ஆனா ஒரு உண்மையான உலகளாவிய தலைவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க தோல்விய ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குவாங்க, பயத்தை உடைத்தெறிவாங்க, தெரியாத புதிய விஷயங்களை நோக்கி ரொம்ப துணிச்சலா அடியெடுத்து வைப்பாங்க. மூணாவது பகுதி, ஒழுக்கமே வெற்றி. வெளி உலகத்தை நீங்க ஜெயிக்கணும், வெளி உலகத்தை வழி நடத்தணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்குள்ள உங்களை நீங்க முழுமையா மாஸ்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தன்னை கட்டுப்படுத்துபவனே உலகத்தை வழிநடத்த முடியும். ஒரு நிமிஷம் இந்த வரிய ஆழமா யோசிச்சு பாருங்க. உலகளாவிய வெற்றிக்கு சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது நீங்க விரும்பினா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. அது ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கறத இது ஆழமா பதிவு செய்யுது. சரி, அப்போ சுய ஒழுக்கம்னா என்ன? இதுக்கு இறையன்பவர்கள் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு டூல் கிட் கொடுக்கிறார். டைம் மேனேஜ்மெண்ட், உடல் ஆரோக்கியம், வாசிப்பு பழக்கம், ஒரு விஷயத்துல வைக்கிற தீவிரமான ஃபோக்கஸ், அப்புறம் இலையெல்லாம் விடாம தொடர்ந்து சேர அந்த கன்சிஸ்டன்சி. இந்த சாதாரண அன்றாட பழக்க வழக்கங்கள் தான் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குது. நாலாவது பகுதி, அறிவு மட்டும் போதாது, நிறைய படிச்சு பெரிய மார்க் வாங்கினா மட்டுமே வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாயையை உடைக்கிற பகுதி இது. இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க எவ்ளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சரி, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, அது மட்டுமே உங்களை ஒரு சிறந்த தலைவரை ஆக்கிறாது. மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிற பச்சாதாபம், சரியான கம்யூனிகேஷன், ஒரு தைரியம், அப்புறம் அறநெறி, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களால மத்தவங்களை வழிநடத்த முடியும். வெறும் அறிவு எப்பவுமே பத்தாதுங்க. 5வது பகுதி, சமூக பொறுப்பு.
இது ஏதோ சுயநலமா நம்ம வெற்றியை மட்டும் தேடி ஓடுறது கிடையாது, நம்ம சமூகத்தையும் சேர்த்து எப்படி மேல கொண்டு வர்றது அப்படிங்கறது பத்தினது. உன் வெற்றி பிறருக்கும் பயன் தர வேண்டும். உங்களோட அந்த தனிப்பட்ட வெற்றி உங்களை சுத்தி இருக்கிற மத்தவங்க வாழ்க்கையிலயும் ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்தினா மட்டுமே நீங்க உண்மையான சிறப்பு அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தனிப்பட்ட ஒழுக்கத்தை சமூக மாற்றத்தோட இந்த நூல் எப்படி இணைக்குதுன்னு பாருங்க. ஒரு சேவை மனப்பான்மை, ஆழமான மனிதநேயம், நல்லாட்சியை ஊக்குவித்தல், அப்புறம் தீவிரமான சமூக பொறுப்பு. தமிழ்நாட்டுல யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகுபவர்கள் மத்தியிலையும் சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் மத்தியிலையும் இந்த புத்தகம் இவ்வளவு ஆழமா போய் சேர காரணமே இதுதான். இப்ப நான் உங்ககிட்ட ரொம்ப நேரடியான ஒரு கேள்வியை கேக்குறேன். உங்கள் துறைக்கு இது எப்படி பொருந்தும்? இவ்ளோ நேரம் நாம தத்துவவாதமா பார்த்த இந்த விஷயங்கள் உங்களோட அன்றாட மாடர்ன் தொழில் வாழ்க்கைக்கு எப்படி உதவும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய நேரம் இது. இதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இது உங்களுக்காக தான். நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல துபாய் மாதிரி நாடுகள்ல பயங்கர பிரஷருக்கு நடுவுல வேலை பார்க்குற QA QC வல்லுனரா இருக்கலாம், MBA படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய உலகளாவிய கார்ப்பரேட் கம்பெனில வேலை செய்யலாம். இந்த தொன்மையான தமிழ் கருத்துக்கள் தான் அதிக அழுத்தமுள்ள உங்க மாடர்ன் வேலைச்சூழல்ல நீங்க பிழைத்திருப்பதற்கும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான அல்டிமேட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். இந்த புத்தகத்தை படிச்சு உள்வாங்கும்போது உங்களோட கெரியர் எப்படி படிப்படியா மாறுதுன்னு கவனிங்க. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான தலைமைத்துவ மனநிலை உருவாகும். அது உங்க தொழில் வளர்ச்சியை ரொம்ப ஈஸியா வென்றெடுக்க வைக்கும். இதனால உங்களோட தன்னம்பிக்கை அதிகமா வெளியே தெரியும். கடைசியா உங்க கம்யூனிகேஷன்ல நீங்க மாஸ்டர் ஆவீங்க. இந்த காம்படிட்டிவ் உலகத்துல இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவமான எட்ஜை கொடுக்கும். சாதாரணமா வாழ வேண்டாம், உலகம் கவனிக்கும் மனிதராக உயர வேண்டும். இது சும்மா சாதாரணமான வார்த்தைகள் இல்லைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகத்தான ஆற்றலை முழுசா உணர்ந்து எதற்கும் பயப்படாம உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டு உலகத்தையே வழிநடத்துற அளவுக்கு உயர்ந்து நில்லுங்க. வைய தலைமைக்குள். இப்ப சொல்லுங்க, நீங்க கூட்டத்துல வெறும் ஒரு சாதாரண ஆளா இருக்க போறீங்களா, இல்ல இந்த உலகத்தை வழிநடத்த போறீங்களா? யோசிங்க. மீண்டும் ஒரு சிறப்பான சிந்தனையுடன் சந்திப்போம்.